ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே 1008 எதிர்மறை கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே ஒரு காலத்தில் நம்மளோட தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட ஆரம்ப கால படங்களில் தான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாகவும் வெறியனாகவும் தான் காமிச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். நிறைய படங்களில் நான் ஒரு ரஜினி ரசிகன், எனக்கு சூப்பர் ஸ்டார்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போவுமே விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள்னால் ரொம்பவே பிடிக்கும். நமக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபில்மோகிராஃபி மூலிமா, மேடை பேச்சில் நம்ம கட்டி இழுக்கிற பேச்சு மூலிமா நம்ம எல்லாருமே கட்டி போட்டு வச்சுருக்காரு. பட் அப்படி இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அவர் மேலே வெறுப்பை உண்டு பண்ணியிருக்கு. விஜய் அவர்கள் அவரை விட ஒரு படி மேலே போயிட்டார் அப்படின்றதுனால பொறாமையின் வெளிப்பாடுனால ஒரு சில சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஏன் சாதாரண மனுஷனான நம்மளுக்குமே இந்த பொறாமை குணம் அப்படின்றது இருக்கும். நம்ம கம்பெனியில் நமக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு நம்மளோட ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பொறாமை என்னங்க, பெரிய அளவுக்கு பொறாமையே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே விஜய் அவர்கள் மேலே இருந்திருக்கு. அதனால் 24 மணி நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போட்டு சோஷியல் மீடியாவில் அடிக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் விஜய் அவர்களுக்கு ஒரு துளி கூட கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரே விஜய் அவர்கள் எலெக்ஷனில் 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு இவரெல்லாம் நம்ம சிஎம்மா பார்க்கணுமா அப்படின்னு பொறாமையில் அவங்க அம்மாட்ட போய் காதறி அழுதுருக்காரு. சொந்த அப்பா தேவையில துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்திருந்த இவருக்கே இப்படி பொறாமை பொங்கி வெளியுது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கெல்லாம் பொறாமை வர்றதுங்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் 1008 ஆண்டுகள் விஜய் அவர்கள் மேலே சூப்பர் ஸ்டாருக்கு இருந்தாலுமே ரீசெண்டாக விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி கிரேட் சல்யூட்டுங்க, நீங்கள் பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காராம். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சார். இந்த திட்டம் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணதாகவும், இந்த திட்டத்துக்கு ரோந்து வாகனம் இருக்குல்ல, இந்த ரோந்து வாகனத்தை விஜய் அவர்கள் அவரே ஓட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சார். நீங்கள் சிஎம்மாவே இருந்தாலும் எந்த ஒரு பந்தாவும் காட்டாமல் இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறது ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது, உங்களுக்கு கிரேட் சல்யூட் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு சல்யூட் வச்சு ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரா.